ஹலோ ஆல், கோல்டு பிரைஸ் மேலையும் கீழமா இருக்கு. இந்த 2026ல கோல்டு மேல ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 உண்மையான ரீசன்ஸ இந்த வீடியோல சிம்பிளா பார்க்கலாம். கோல்டு பிரைஸ டிசைட் பண்ற மெயின் ரீசன் யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். ஜனவரியோட இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறைஞ்சதுனால யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் சீக்கிரமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்கன்னு மார்க்கெட் நம்புது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சா இன்வெஸ்டர் சேஃபா கோல்டு பக்கம் வருவாங்க. இது கோல்டு பிரைஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ கோல்டு அதிகமா சேர்த்து வைக்கிறாங்க. சைனா 15 மாசமா தொடர்ச்சியா கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் ரிசர்வ்ஸ்ல கோல்டோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பேங்க்ஸ் இவ்வளவு பெரிய அளவுல கோல்ட ஸ்டோர் பண்றதுனால பிரைஸ் பெருசா விழாம ஒரு சப்போர்ட் ஃப்ளோர் கிரியேட் ஆகுது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஜனவரியில மட்டும் உலகம் முழுக்க 19 பில்லியன் ஒர்த் கோல்டு ETF குள்ள வந்திருக்கு. சைனா அண்ட் ஏசியாவில இருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள வருது. இன்னைக்கு டேட்ல இந்தியன் மார்க்கெட்ல ட்ரெண்ட் புல்லிஷா தான் இருக்கு. சப்போர்ட் லெவல் 1,55,000 ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட்ல கோல்டு இப்போ திரும்பவும் ரீபவுண்ட் ஆகி 1,50,000 இருந்து 1,57,000 ரேஞ்ச்ல ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். டாலர் இண்டெக்ஸ் திடீர்னு ஏறுனா இல்ல யூஎஸ்ல எக்கனாமி டேட்டா திரும்ப ஹாட்டா வந்தாலோ கோல்டுல ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சோ 1,55,000 ஒரு ஸ்ட்ரிக்ட் சேஃப்டி லிமிட்டா வச்சுக்கோங்க. கோல்டுல இப்போ பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா லெவரேஜை குறைச்சிட்டு ஸ்பாட் இல்ல ETF மூலமா இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்கும். மார்க்கெட்ல பிரைஸ் மேல கீழே போயிட்டு இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கோல்டு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. கோல்டு இன்னும் மேல போகுமா, உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிள் ஃபினான்ஸ் அப்டேட்ஸ்க்கு இன்சைட் அறிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.